விவசாயத்தில் எப்போவுமே நஷ்டம் வருதுன்னு கவலைப்படுற விவசாயம் நீங்கள். அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. இங்கே நான் உங்களுக்கு இந்த பயிர் பண்ணுங்கள், இவ்வளோ லட்சம் லாபம் சம்பாதிக்கலாம், இந்த உரத்தை போடுங்க, இவ்வளோ மடங்கு மகசூல் எடுக்கலாம், அப்படியெல்லாம் கதை சொல்கிறதுக்காக நான் இல்லைங்க. இங்கே நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற விவசாயத்தில் என்னென்ன விஷயங்களை மாற்றிக்கிறது மூலமாக, இல்லைன்னா என்னென்ன மாதிரியான கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறது மூலமாக நஷ்டத்தில் இருந்து லாபத்தை நோக்கி கொண்டு போகலாங்கிற சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க தாங்க இங்கே வந்திருக்கேன். நீங்கள் ஒரு விஷயத்தை தொழிலாக செய்யும்போது மட்டும்தாங்க அதில் லாபம் நஷ்டம் எல்லாமே வரும். நான் விவசாயத்தை தொழிலாக பார்க்கல, அதை ஒரு சேவையாக பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் லாப நஷ்டத்தை பற்றி பார்க்க தேவையே இல்லைங்க. இதை வாய்ப்பு இருக்கிறவங்க செஞ்சுக்கலாங்க. இது இந்த உலகத்தில் ரொம்ப சிறிய சதவீதமான மக்கள் வேறு இடத்துல இருந்து வர வருமானத்தை எடுத்து விவசாயத்தில் போட்டு மக்களோட நலனுக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் சேவையாக பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. இந்த மாதிரி செய்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இதை நான் வர நாட்களில் வர வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். சரிங்க. இங்கே மிச்சம் இருக்கிற 99.9% விவசாயிகள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக விவசாயத்தை ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தாங்க இங்கே பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுங்க. விவசாயத்தை தொழில்னு நம்ம சொன்ன உடனே அதில் சேவை மனப்பான்மையே இருக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லைங்க. ஒரு தொழிலை அறம் சார்ந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செஞ்சால் அது மக்களுக்கான சேவை தாங்க. ஆனால் இங்கே கட்டாயம் அதை லாபகரமாக பண்ணணும். எப்போ தொழிலை லாபகரமாக நம்ம பண்ண தவறுறோமோ அப்போ உங்களால் அந்த தொழில் மூலமாக மக்களுக்கு கிடைக்கிற சேவையை நீங்கள் நீண்ட நாட்கள் செய்ய முடியாமல் போயிடும். சரி, அப்போ தொழிலை எப்படித்தான் லாபகரமாக பண்ணுறது அதான் நீங்கள் கேட்க வரீங்க. அது ஒரு வரியில் சொல்கிற விஷயம் இல்லைங்க. அதை முழுசாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு விவசாயி ஒரு பயிரை விளைவிக்கிறதுக்கான அறிவு மட்டும் அந்த தொழிலை செய்கிறதுக்கு போதுமான தகுதி அப்படின்னு நினச்சார் அப்படின்னா கட்டாயம் அதில் லாபம் வராதுங்க. உதாரணத்துக்கு ஒரு விதையை வாங்கிறதுலேருந்து அந்த பயிர் செஞ்சு வளர்த்தி அறுவடை செஞ்சு அதை விற்பனை செஞ்சு பணமாக மாற்றுற வரைக்கும் பல துறைகள் சார்ந்த அறிவுகள் நமக்கு தேவைப்படுதுங்க. அதற்கான எல்லா தகுதிகளையும் நம்ம எப்போ வளர்த்திக்கிறோமோ அப்போ தான் அதை ஒரு லாபகரமான தொழிலாக நம்மளால் செஞ்சு முடிக்க முடியுங்க. அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் மிகச்சிறந்த ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம சேனலில் அடுத்து வர வீடியோக்களில் தொழில் செய்ய பழகு அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த ஒவ்வொரு தகுதிகளும் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வெற்றி பெற இணைந்திருங்கள். நன்றி. ரமேஷ், ஆதினி ஃபார்ம்ஸ், ஈரோடு.